மிக்க நன்றி. இந்த வாய்ப்பிற்கு நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கும் மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய புத்தகம் பைபிள் ஒரு இறை வேதமா என்கிற புத்தகத்தை வாசித்த பிறகுதான் என்னுடைய வேதாகமத்தை அதிகமாக வாசிப்பதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதில் நிறைய காரியங்களை நான் தெரிந்து கொண்டேன். அதற்காக மிகுந்த சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி, இஸ்லாம் மதத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நம்புவதில்லை. ஆனால் குரானிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. சூரா 13 நினைக்கிறேன், மெரியம் என்கிற சூரத்திலே சொல்லப்பட்டிருக்குது, அவர் மரிக்கும் நாளிலும் உயிர்த்தெழும்பும் நாளிலும் பிறக்கும் நாளிலும் மரிக்கும் நாளிலும் உயிர்த்தெழும்பும் நாளிலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் மறுப்பதற்கு உண்டான காரணம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதோடு கூட இன்னொரு இடத்திலேயும் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை கொலை செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒருவர் கொலை செய்திருக்கிறார் என்பதுதானே அர்த்தம். அப்படி என்றால் அவர்கள் என்பது யூதர்களை குறிக்கிறது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யவில்லை. அப்படி என்றால் அவர்களை ரோமர்கள் கொலை செய்தார்கள் என்பதை நாங்கள் நம்புகிற ஒரு காரியம். இஸ்லாம் என்ன தளத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அது மறுக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது இயேசுநாதர் என்று கிறிஸ்துவ மக்கள் சொல்லக்கூடிய அந்த பெரியவரை நாங்கள் ஈசா நபி, ஈசான்னு நாங்கள் சொல்லுவோம். முஸ்லீம்கள் வந்து ஈசா நபி என்று சொல்லுவோம். ஈசாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் முகமது நபியை போல அவங்க ஒரு இறை தூதர், ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்ன ஒரு நல்ல அடியார் என்று முஸ்லீம்கள் வந்து அதை நாங்கள் மதிக்கணும், நம்பணும் இயேசுநாதரை. கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுநாதர் வந்து தந்தை இல்லாமல் பிறந்தார், அவங்க கன்னியாஸ்திரிக்கு பிறந்தார்கள் அவங்க நம்புகிறாங்க. அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம். இயேசுநாதரை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கையில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுபடுகிறோம். எதில் வேறுபடுறோம்னு கேட்டால், அவர் வந்து சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், கொல்லப்பட்டு உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற அந்த ரெண்டு கான்செப்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் இஸ்லாம் வந்து குர்ஆன் தொட்டு காட்டுது. எப்படி காட்டுதுன்னு கேட்டால், யூதர்கள் வந்து அவரை கொல்ல வந்தார்கள், கொல்லவில்லை. கொல்லலைன்னு சொல்லும்போது வேற யாராவது கொண்டிருக்கலாமே அப்படின்னு ஐயா கேட்குறாங்க. கொண்டிருக்கலாம் தான், ஆனால் அது அதுக்கு அடுத்த வாசகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், உலாக்கின் சுப்பிகளகும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது. அது என்ன வருதுன்னு கேட்டால், வேற ஆளை கொன்றாங்க என்பது அதில் வருது. அவங்களும் கொல்லவில்லை. அவங்க எந்த வசனத்தை சொன்னினார்களோ அதனுடைய அடுத்த வார்த்தையாக என்ன வருதுன்னு கேட்டால், அவர்கள் கொல்லவில்லை, ஆனாலும் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது, அவரைத்தான் கொன்றோம் நினைத்து கொண்டு வேற ஒரு ஆளை கொன்று விட்டார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அந்த வசனத்தில், அந்த நீ சொன்ன வசனத்தில் பின்னாடி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த இவர் இயேசுநாதரை பற்றி முஸ்லீம்களோட நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அவரை வந்து கொல்ல முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இறைவன் தன் அளவில் அவரை உயர்த்தி கொண்டான், கொல்ல விடலை. பல் ரஃபாஹுல்லா, அவரை அல்லாஹ் தன் அளவில் உயர்த்தி கொண்டான். அப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் இருக்கு என்னன்னு கேட்டால், ஒன்னஹு லஇல்முன் லிஸ்ஸாஅத்தி, உலகம் அழியக்கூடிய நாட்களிலே காலத்தில் அதற்கு ஒரு அடையாளமாக அத்தாட்சியாக அவர் இருக்கிறார், உலகம் அழியும் போது வருவார்னு இருக்கு குர்ஆனில் என்ன இருக்குது. நாங்கள் எப்படி நம்புகிறோம்னு கேட்டால், இயேசுநாதரை கொல்ல முயற்சி பண்ணினார்கள், கொல்ல முடியவில்லை, அவரை இறைவன் உயர்த்தி கொண்டான். எந்த மனிதனாக இருந்தாலும் மரணித்து ஆகணும், மரணிப்பதற்காக வந்து தான் ஆக வேண்டும். அதனால் அவர் மரணிக்காமலே இருந்துட முடியாது, மரணிக்காமல் இருந்தால் கடவுளாகிடுவார் என்பதற்காக வேண்டி அவர் மரணிக்க போகிறார். அவருக்கு மரணம் உண்டு, மரணத்தை மறுக்கவே இல்லை. அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. ஐன்ஸ்டீனுடைய தியரி பிரகாரம் 20,000 ஆண்டு ஆனாலும் ஆண்டே கிடையாது. ரிலேட்டிவிட்டி தியரி பிரகாரம் இந்த வயசுகள்லாம் பூமிக்கு தான். நீங்கள் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இப்படி புறப்பட்டு போனீங்கன்னு சொன்னால் 10 வருஷம் கழிச்சு இறங்கி வந்தீங்கன்னா அதே வேகத்தில் இப்போ எத்தனை வயசுல இருந்து அந்த வயசுலாம் இறங்கி வருவீங்க? வயசு கிடையாது. அது புரிந்து கொள்ளும் கஷ்டமாக இருந்தாலும் இந்த சார்பியல் ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த உலகெல்லாம் ஒப்புக்கொண்ட நிரூபிக்கப்பட்ட கோட்பாடு பிரகாரம் அவர் 2000 வயசு கூடவரெல்லாம் வரமாட்டார். உயர்த்தி விட்டால், இந்த ஸ்பேஸை விட்டு கடந்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்கு வயசு காலம் எல்லாமே கிடையாது என்பது தான் இன்றைக்கி நிரூபிக்கப்பட்ட உண்மை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவர் இறங்குவார், இறுதி காலத்தில் வருவார், வந்து இந்த சில தீமைகள்லாம் அழித்து விட்டு அவர் மரணிப்பார். மரணிக்க மாட்டார் நாங்கள் சொல்லலை. அவர் மரணிக்கும் நாளில் சாந்தி இருக்குன்னு குர்ஆனில் இருக்குது. மரணிக்க தான் போகிறார், மரணித்து விட்டார் என்பதற்கு ஆதாரம் இல்லை, மரணம் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம். அதை நாங்கள் நம்புகிறோம்.
அவர் மரணிக்க போகிறார் என்று நம்புகிறோம். மரணிக்கக்கூடிய நேரத்தில் வந்து இஸ்லாமிய கோட்பாடை தான் பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ இந்த யூதர் கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் என்கிற, என்ன அந்த மாற்றமாக பேசுகிறார்ல, இறைவனுக்கு மகன் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் மறுப்பார் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகமும் அது எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. மரியமுடைய மகன் வந்து இறுதி காலத்தில் இறங்கி வருவார். ப்ராஃபட் சொன்னது முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களில், ஆத்தன்டிக்கான நூல்களில் இருக்குது. எங்கள் நம்பிக்கை பிரகாரம் அவங்களும் இயேசுடைய வருகை இருக்குன்னு சொல்கிறாங்க. உயிர் தெழுந்த பிறகு அவர் வருவாருங்கிறது ரெண்டாவது வர்ற அவங்க ரெண்டாவது வருகையை சொல்லத்தான் செய்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இறந்துட்டு உயிர் தெழுந்துட்டு வர்றாருங்கிற அதை மறுத்துட்டு அவரை வந்து முயற்சி பண்ணினார்கள், கொல்ல முடியலை, இறைவன் உயர்த்தி கொண்டான். உயர்த்தி கொண்டு அவன் எப்போ இந்த உலகத்தை அழிக்க நாடுகிறானோ அதனுடைய நெருக்கத்தில் அவர் இறங்கி வருவார் அப்படின்னு. அப்போ உலகமெல்லாம் அதை பார்க்கும். அது இன்றைக்கி நவீன யுகத்தில் அது ஆச்சரியமானது கிடையாது. மேலேருந்து ஒரு குறி வந்தால் கூட உலகத்து சேட்டலைட் நாங்கள் போய் நிற்பாட்டிடுவாங்க. இப்படி ஒரு மனுஷன் அந்த இடத்துல இறங்கும்போது உலக நாட்டு தொலைக்காட்சியெல்லாம் வீட்டில் உட்காந்து பார்க்கலாம். அப்படியான ஒரு காலத்தில் வரும் பொழுதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாகும். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அவர் எப்படி தகப்பன் இல்லாமல் பிறந்தது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கிறதோ, அதே மாதிரி அவருடைய எல்லாமே பிறப்பு அதிசயமாக இருந்ததோ, அவருடைய இறப்புலையும் அதிசயம் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் லாங் டைம் அவர் கொடுக்கப்படுது. மனித விந்துக்கு பிறக்காதனாலையும் அந்த லாஜிக்காக எடுத்தாலும் அவருடைய அந்த தன்மை நீண்ட காலம் இருப்பதற்கான ஒரு மனித பலவீனத்தில் பாதி இல்லை. அப்படிலாம் ஒரு கணக்கில் கொண்டு இஸ்லாமுடைய நம்பிக்கை பிரகாரம் இயேசு வந்து குர்ஆன் தமிழாக்கம் இருப்பாங்க. குர்ஆன் தமிழாக்கத்தில் ஒரு 12 குறிப்பு இருக்குது. அவங்களுக்கு தந்துட்டாங்களா, அது இயேசு வந்து இன்னும் மரணிக்கவில்லை என்று குர்ஆன்லேருந்து நீ கேட்டதுனால குர்ஆனில் அவர் இறுதி நாளுடைய அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு இருக்கிறது. இயேசு மரணிப்பதற்கு முன்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். சரியான குர்ஆனில் வசனம் இருக்குது. அவர் மரணிப்பதற்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உண்டா. இம்மின் அகலில் கித்தாபி இல்லால யூமினன் நபிஹி கபல மௌத்தி, குர்ஆனுடைய வசனம். இயேசு மரணிப்பதற்கு முன்னால் இவங்கெல்லாம் அவரை ஏற்கத்தான் போகிறார்கள் அப்படி குர்ஆனில் இருக்குது. அப்போ இன்னும் மரணிக்கலன்னு அர்த்தம், மரணித்தவரை பற்றி இப்படி பேச மாட்டோமே, அவர் மரணிப்பதற்கு முன்னால் ஏற்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இனிதான் மரணிக்க போகிறார், அந்த நேரத்தில் ஏற்பார்கள் என்று சொல்லி குர்ஆனில் தெளிவாக, குர்ஆனில் வந்து தெளிவாக அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வசனம் இருக்கிறது, அதில் ஒரு 18 குறிப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் குர்ஆனில் என்ன இந்த 2 வசனம் தான். அதாவது அவர் மரணிப்பதற்கு முன்னால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சரியான முறையில் நம்புவார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் மரணிக்கலை, மரணிப்பதற்கு முன்னால் நம்பியே தீர்வார்கள். நபிகள் நாயங்கால வரைக்கும் மரணிக்கலை, குர்ஆன் இறங்குற காலத்தில். குர்ஆனில் இது சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அப்போ மரணிக்காத ஒரு ஆளை தானே இருக்கார். உங்கள் நம்பிக்கை எப்படி, குர்ஆனுக்கு முந்தைய மரணிச்சிட்டார், குர்ஆனுக்கு 500 வருஷத்துக்கு முந்தைய மரணிச்சிட்டார்னு வருது, மரணித்து உயிர் தெழுந்துட்டார். நபிகள் நாயகம் வந்து 500 வருஷத்துக்கு பிந்தினவங்க, 570 ஆண்டு பிந்தினவங்க. அவங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனில் என்ன இருக்குன்னா, அவர் இனி மரணிப்பார், இனி மரணிப்பதற்கு முன்னால் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள். இறை தூதர்னு மகன் சொல்கிறாங்கல்ல, அது தவறு என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வாசகம் இனிதான் மரணிப்பார் என்று காட்டுகிறது. இன்னொரு வசனம் இன்னஹூல இல்முன் லிஸ்ஸா, அது கியாமத்து நாள் உலக அழிவு நாளுடைய அடையாளமாக அவர் இருக்கிறார். உலகம் அழியும் போது அவர் தான் அடையாளம். இவர் வந்துட்டாருன்னா உலகம் அழிய போகுது, கடைசி கட்டத்துக்கு உலகம் வந்துருச்சு என்பதற்கு அடையாளமாக அவரை ஆக்கியிருக்கிறார் என்று குர்ஆனில் வசனம் இருக்கிறது. அந்த வசனம் ஒன்று, இறைவன் தன்னளவில் உயர்த்தி கொண்டாண்டு ஒன்று. நீங்கள் சுட்டி காட்டின வசதியில் அடுத்த பகுதி, நீங்கள் சுட்டின குட்டி காலத்திலே அவர் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டுச்சு, வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். வேற யாரையோ கொலை பண்ணிட்டார்கள் என்பதிலிருந்து அவர் கொல்லப்படலைங்கிற அர்த்தம் அதில் வலியுறுத்தி சொல்லப்படுது. முந்தின பகுதியை வைத்துக்கொண்டு வேற யாரோ கொண்டார்கள்னு அர்த்தம் செய்கிறோம்ல, அதே மாதிரி இந்த பகுதியை வைத்துக்கொண்டு கொல்லப்பட்டாலும் வேற ஆள் தான், அதை கொன்றவர்களும் வேற ஆள்னு சொல்கிற அதில் அர்த்தம் எடுக்கிற மாதிரி இதில் எடுக்கணும்ல. உலகின் சுப்பிகளகும் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது அப்படின்னா அந்த இயேசு என்று நினைத்து இன்னொருவரை கொலை செஞ்சுட்டு கொண்டு நினச்சிட்டாங்க. அவங்க கொல்லவே இல்லைன்னு அது அந்த வசனத்தை முழுசை எடுத்து பார்த்தீங்கன்னா வருது. எங்களுடைய தமிழாக்கத்தில் அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பு நோட் கொடுத்துரு நம்பர், அந்த நம்பருடைய விளக்கத்தை பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வசனங்களை மேற்கோள் காட்டியிருப்போம். நீங்கள் சொன்ன அந்த வசனத்திலேயே குறிப்பு நம்பர் எங்கள் தமிழாக்கத்தில் நோட்ஸ் கொடுத்துருப்போம். அந்த நம்பரை எடுத்து பின்னாடி குறிப்பு இருக்குது, அதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இஸ்லாம் வந்து அந்த கருத்தான் இருக்குது. உங்கள் நம்பிக்கைப்படி உயிர்த்தெழுந்தாண்டு இருந்தாலும் எங்கள் நம்பிக்கை பிரகாரம் கொல்லப்படவே இல்லை, அவர் கொல்லப்படாமல் உயர்த்தப்பட்டு விட்டார். அது இஸ்லாத்தில் வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாத வார்த்தை.